ஜானகி அம்மா இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களுடைய பேத்தி அப்சரா அவர்கள் அவங்களோட கடைசி ஆசை குறித்தும் அது நடக்காமல் போனது குறித்தும் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே கொண்டாடக்கூடிய பின்னணி திரைப்பட பாடகியாக இருந்தவங்க தான் ஜானகி அம்மா. சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்து வந்த வண்ணம் இருக்கும். மேலும் அவங்களோட பேத்தி அப்சரா அவர்களுமே ரொம்ப எமோஷ்னலாக ஏகப்பட்ட விஷயங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் அப்சரா அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜானகி அம்மா அவர்கள் தன்னோட கடைசி காலங்களில் மைசூரில் இருக்கக்கூடிய அவங்களோட நண்பர் வீட்டில் தான் கழிச்சிருந்தாங்க. மைசூரில் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, சென்னையிலையுமே அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது. இருந்தாலுமே அதுக்கப்புறம் அவங்க பையன் அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் போனதுக்கப்புறம் ஒரு வெறுமை வந்ததுக்கப்புறம் அவங்க நண்பர்களோட வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட பேத்தி மேலே அதிக அன்பு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம், நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு கட்டி அந்த ஒரு வீட்டில் குடியேறிடலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு இருந்திருக்காங்க. அதற்காக மைசூர்லேயே வீடு பார்த்து இடம் பார்த்து அங்கேயே நல்லபடியாக ஆர்கிடெக்ட்லாம் வச்சு கட்டி கூடிய சீக்கிரமே அதுக்கு குடி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. அந்த ஒரு வீட்டை அவங்களோட பேத்தி பேரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிருந்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்திற்கான பிளானிங்லாம் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடம்லாம் வாங்கிட்டாங்க. அண்ட் வீடு கட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு சில விஷயங்கள் நடக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உடல்நலம் முடியாமல் போயிருக்கு. அதனால் அந்த ஒர்க் அப்படிங்கிறது பாதியிலே ஸ்டாப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து இவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, வீட்டுக்கு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து அவங்க வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த கட்டுமான பணி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்துச்சு. சமீபத்தில் ஜானகி அம்மா வயது மூப்பு காரணமாக இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அவங்க கடைசி வர குடியேறாகவே போயிருச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட பேத்தி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசி காலகட்டத்தில் நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். அண்ட் ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். அதற்கான அஸ்திவாரங்களையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் ஏனோ கடவுள் அதை நமக்கு சரியாக கொடுக்காம போயிட்டாரு. அண்ட் உங்களோட கடைசி ஆசையாக ஒரு புது வீடு கட்டணும், அதில் நம்ம 2 பேரும் இருக்கணும், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி என் கூட இல்லை, இது உண்மையிலேயே என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது அப்சரா அவர்களோட பேரில் தான் இருக்காமா. அண்ட் இதை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே ஃபுல்லாக அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஜானகி அம்மா இல்லம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. மேலும் ஜானகி அம்மா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல் திங்ஸ் மற்றும் அவங்கள நினைவுபடுத்தக்கூடிய எல்லாத்தையுமே அந்த ஒரு வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அப்சரா அவர்கள் முடிவு இருந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஜானகி அம்மா அவர்கள் கடைசியாக நினச்சி அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா அவர்கள் என்றைக்குமே நம்மளோட மனசில் நீங்காத இடம் பிடித்த மாதிரி அந்த வீட்லேயுமே இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.